மக்கள் போராட்டமாக பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, யூனிஃபார்ம் சர்வீசஸ் சீருடை பணியாற்று துறை, மாண்புமிகு முதல்வர் கீழே இயங்கும் துறை என்பது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. கடந்த 9 மாதமாக ஒரு பர்மனன்ட் டிஜிபி இல்லாதனால கிட்டத்தட்ட 6 சீனியர் டிஜிபி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸும் யாருமே ஒரிஜினல் டிஜிபி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அந்த ரிப்போர்ட் பண்ணாதனால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 லட்சம் கேஜி நார்காட்டிக்ஸ், அதாவது போதைப் பொருள் ரொம்ப எளிதாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிட்டது. அதை அமைச்சர் ஒருவரே, திமுகவின் அமைச்சர் ஒருவரே ஆமாம் வந்துவிட்டது, இது மத்திய அரசு தான் தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள்கிட்ட லா அண்ட் ஆர்டர் இருந்துட்டு மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இங்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும், நாங்கள் மொத்த போதைப் பொருளும் தடுப்போம் என்று கூறியுள்ளார்கள். இவர்கள் செய்ய தவறியதை மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் தலைமையில் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களும் கண்டிப்பாக தடுப்பார்கள். இந்த ஃபெயிலியர் ஆஃப் நர்காட்டிக்ஸ் வந்தனால கடையில் போய் ஒரு மிட்டாய் வாங்குற மாதிரி ஒரு 8 வயசு பையன், 10 வயசு பையன், 11 வயசு பையன் கூட பர்த்டே பார்ட்டிக்கு நர்காட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறனால, அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறனால அது எங்கே மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியாதனால அவங்க பண்ணுற குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஊடகத்துறையிலே பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு ஸ்க்ரோல் போச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு மர்டர் நடக்குது, அதில் இன்னொன்று ஒரு ரேப் நடக்குது. அவங்க பண்ணுறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்தோ அதுக்கு போலீஸுக்கு பயந்தோ எதுவுமே பண்ணாமல் மிக தைரியமாக இந்த போதையின் அடிமையாக இருப்பதனால் அதை ரொம்ப ஈஸியாக செய்கிறாங்க. இது தமிழகம் என்பது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால அவர் முதல்வருக்கு ஒரே ஒரு குறிக்கோள், கடந்த 5 வருஷமாக என்ன பண்ணார், அவருடைய மகனை எம்எல்ஏ ஆக்கினார், அவருடைய மகனை மந்திரி ஆக்கினார், அவங்களோட மகனை துணை முதல்வர் ஆக்கினார். இதை தவிர அவர் செய்த சாதனை இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது எத்தனை மெடிக்கல் கல்லூரிகள் தொடங்கினார்கள், அம்மா உணவுகள் தொடங்கினார்கள், எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு திட்டம் கூட திமுகனால் சொல்ல முடியாது. இவங்க லா அண்ட் ஆர்டரை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணது காரணம் அவங்க பையனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட மக்களை மறந்து மக்களை எப்படி வேணால் போகலான்ட்டு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக இருந்த யூனிஃபார்ம் சர்வீஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இது ஒரு மக்கள் போராட்டமே தவிர இது என்டிஏவுடைய போராட்டமோ அண்ணா திராவிட முன்னேற்ற போராட்டமோ பிஜேபியுடைய போராட்டமும் கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக எங்கள் பியூஷ் கோயல்ஜியும் எங்களுடைய மாநில தலைவர் நயினாரோ பேசிட்டு கேட்குறேன்னா, டிஎம்டிகேங்கிற 22 வருடத்துக்கு முன்னாடி தொடங்கிய கட்சி, அந்த கட்சி 22 வருடமாக திமுகவை அவங்க திட்டிகிட்டே இருந்த கட்சி. அந்த படுறபடி 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே இவங்களுடைய தோளோடு தோல் நின்ற இப்போ காங்கிரஸுக்கு 28 சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மதிமுகங்கிற ஒரு கட்சியை அழிச்சிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு எத்தனை சீட்டுன்னு இப்போ வரைக்கும் அறிவிக்காம, டிஎம்டிகேக்கு எத்தனை சீட்டுன்னு அறிவிக்காம அதை கடைசியில் அதை சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா மற்ற சீட்டெல்லாம் அவங்க கிட்டலாம் குறைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க உதயசூரியன் சின்னத்தை நிற்க வைக்கிறாங்க. அவங்களோட கூட நிற்கிறவங்க கிட்டேயே நம்பிக்கை இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தை நிற்க வைக்கிறது தான் பிஜேபி திமுகவுடைய கூட்டாட்சி தர்மம். அவங்க இவங்களுடைய வைகோவுடைய கட்சியை எப்படி அழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அவங்க தொடங்கினாருங்கிறதுக்காக எம்டிஎம்கேங்கிற கட்சியை மொத்தமாக அழித்து அதில் 3 சீட்டு உதயசூரியன் சொன்னமா அவரை தனிச்சு நிறுத்தி அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக வைகோ ஆக்கிட்டாங்க. அப்படி தான் அந்த கட்சியை அழிச்சிட்டாங்க. அடுத்தது இப்போது விசிகேவை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பானை சின்னத்தில் ஒரு 4 சீட்டில் நில்லுங்க, மீதி சீட்டெல்லாம் உதயசூரியன் நில்லுங்கன்ட்டு அவங்கள மறைக்கிறாங்க. ஆனால் அவங்கள 22 வருஷமாக திட்டிகிட்டு இருந்த டிஎம்டிகேக்கு 10+1 கொடுத்து அந்த கூட்டணியில் இருக்கிற தர்மமே இல்லாமல் கூட்டணி கட்சிகளை அழிச்சிட்டு வர்றது திமுக தான்ங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் என்கொயரியில் அவர் அங்கே ஸ்பாட்டில் இருந்திருக்காரு. அதனால் ஒரு என்கொயரி ப்ராசஸ் தான் இப்போ எந்த என்கொயரி நடக்கும்போதும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்கொயரி பண்ணுவாங்க, அவளையும் என்கொயரி பண்ணுறாங்க, உண்மை நிலவரம் தெரியும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழகத்தின் ஐகான். அவர் இந்தியாவின் அமிதாப் பச்சன் மாதிரி தமிழகத்தின் அமிதாப் பச்சன். அப்பேற்பட்டவரை குறைத்து பேசக்கூடாது என்பது நாங்கள் மட்டுமல்ல, நிறைய மக்களும் சரி, நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், எங்கள் மாநில தலைவரும் சரி, எல்லாரும் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கேன் ஒழிய இது கட்சி சார்பான விஷயங்கள் கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அப்படி பேசாதீங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்.